சரி, அப்ப ரைட்டு. நான் அதை நீங்கள் உட்காந்துருக்கப்ப நான் கவனித்தேன், எல்லாம் அங்கே இருந்தாலும் கவனித்தேன். நான் உங்களுக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்கல, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி தான் இருக்கேன். தெளிவு தான் பயிற்சி, தெளிவு தான். எப்போ தெளிவடைங்க உள்ள நடக்கிறது தானாகவே நடக்கும். இங்கே யாரும் யாருக்கும் ஏற்றுருக்கு இறக்குறதெல்லாம் உடனே கிடையாது சொல்லி. அதனால தான் நான் உங்களுக்கெல்லாம் திருப்பதும் ஒன்று சொல்லியிருக்கேன். அவன் அப்படி ஏற்றுவான், இவன் இங்கே ஏற்றுவான், அதெல்லாம் உடனே கிடையாது. ஒரு அடிப்படையை உங்களுக்கு இப்போ கிளாஸ்க்கு வரப்போ முதல்ல கற்றுக் கொடுக்குறோம் இது எப்படி செய்யணுன்னு. ஆனால் உண்மை என்ன கேட்டிங்களா, தெளிவடைக்கிறதுக்கு தான் சொல்லித்தரோம். நாங்கள் தெளிவடைக்கு தான் இந்த பயிற்சி இப்படி செய்யணும். ஆனால் அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் தெளிவு கொடுக்க வாசி யாரும் ஏற்ற முடியாது, இறக்க முடியாது. சிவனை யார் ஏற்றுறது, யார் இறக்குறது? நாம் யார் அவனை ஏற்றி இறக்கிறதுக்கு? எல்லாம் சிவமயமாக இருக்கிறப்ப எது ஏற்றுறது, எது இறக்குறது? அந்த அறியாம நீக்கிறதுக்காக தான் உங்களுக்கு முதல்ல பயிற்சின்னு சொல்லி கொண்டு கொடுக்குறோம். பிறகு உங்களுக்கு தெளிவுபடுத்திடுவோம். தெளிவு பட உங்களுக்கு புரிதல் வர வர வாசி தானாகவே உள்ளுக்கு இயங்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் அப்போ அறிவிங்க, நான் ஒன்றுமே செய்யலையே, அது பாட்டு போயிட்டு வந்தங்க. அப்போ உன்னை ஆளுபவன், உன்னை காப்பாற்றுவன், உன்னை காத்து கொண்டு இருப்பவன் இன்று வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் யாரு? அந்த ஈசன், ஈஸ்வரன், அந்த சிவன். அவனை யார் ஏற்றுரு யாருங்க? அது சொல்லுவாங்க வெளியே குருமாருங்க, நான் நினச்சா இப்படி ஏற்றி விட்ருவேன், அதெல்லாம் ஒன்றே கிடையாது. அதெல்லாம் நான் என்பது அகங்காரத்தை சொல்கிற வார்த்தை. இங்கே நான் எதுவுமே செய்யலை. இங்கே நான் அனுபவித்த அனுபவத்தை தான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கேன். நான் கடந்து வந்த பாதையில் நான் குழப்பத்திற்கு இந்த காலகட்டத்தில் எனக்கு இது புரிய வைக்கிறதுக்கு என் உள்ளே இருக்க சத்குரு அந்த ஈசனை சிவனாகவும் சத்குருவாகவும் சிவானந்த பரமஹம்சராக எனக்கு வழி நடத்தினாங்க. அதை தான் நீங்களாம் மற்றவங்கிட்ட ஏமாறக்கூடாது. மீண்டும் மீண்டும் பணத்தை கொடுத்து ஏமாறது அவசியம் இல்லை. பணத்தை கொடுத்து சிவனை வழிக்கு வாங்க முடியாது. சும்மா பேச்சு. எல்லாம் கற்பனையிலேயே பயிற்சி பண்ணி, கற்பனையிலேயே போதனை பண்ணி, கற்பனையிலேயே செஞ்சு ஒருத்தனை என்னமோ அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையே வச்சுட்டானுங்க. அவன் செத்து தான் போவான், தவிர அவன் மோச்சம் அடைய மாட்டான். ஏவன் அவன் சுய அனுபவத்தில் தன்னைத்தானே உணர்ந்து போகிறானோ, கற்பனைக்கு அப்பாற்பட்டு தான் ஜோதி. அதான் கற்பனையை கடந்த ஜோதி, கருணையை உருவமாக இருக்குது. அது எப்படி கருணையாக இருக்குது? கருணை நீ எப்படி நீ விலை கொடுத்து வாங்க முடியும்? அது கருணையாக இருக்க. அன்பு கருணையாக இருக்குது. அன்பே சிவம் கருணையாக இருக்குது. அப்படிப்பட்ட கருணையை, அந்த சிவத்தை நீ 2000 கொடுத்தா 3000 கொடுத்தா நான் உனக்கு ஏற்றி வரேன் இறக்க. இவன் யார் ஏற்றி இறக்கிறதுக்கு? இவங்குள்ளே இருக்க மூச்சை இவனால் ஒன்றுமே கையேற்க முடியாது. மன ரீதியில் மூச்சு அடக்கிறான் உனக்கிறான். எவ்வளோ அடக்க முடியும்? எவ்வளோ அடக்க முடியும்? அப்போ இவனுக்கு என்ன அரைக்கிறதுக்கு தகுதி இருக்குது மற்றவங்க நிறுத்துறதுக்கு, ஏற்றி விடுறதுக்கு? அப்பெல்லாம் எல்லாம் பொய், எல்லாம் பொய்யான ஒரு விஷயம். இங்கே வேற ஒன்றும் இல்லை. தெளிவுபட்டுட்டால் உனக்குள்ளே இருக்கிறது உள்ளது. தெளிவு எப்போ இருள் நீங்குதோ அங்கே என்ன உண்டாக போகுது? இருளுக்கு எதிர்ப்புறமாக இருப்பது எது? வெளிச்சம். ஆமாம் தானே? வெளிச்சத்துக்கு எதிர்ப்புறமாக இருப்பது எது? இருள். இருள் இருக்கிறதுல வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் வந்த இடத்துல இருள் இருக்காது. அவ்வளோதானே? அப்போ வெளிச்சம் இருந்தால் என்னன்னா இருள் நீங்கணும். அப்போ இருள் நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வெளிச்சம் வரணும். அந்த வெளிச்சம் தான் ஒரு குரு. அந்த வெளிச்சம் தான் குரு சொல்றது தெளிவு. அந்த குரு ஒரு சீரனை இருளில் இருக்கான் தெளிவுபடுத்துறப்ப தெளிவுபடுத்த உண்மை தெரிய என்ன வச்சு தானே பிரகாசிக்குது. தானே அவனுக்கு தெரியல, அவன் அந்த இருளை பார்த்து நான் இருளா இருக்க நடிச்சிட்டு இருக்கான். இல்லை, அவன் தானே பிரகாசிக்க ஆரம்பிப்பான். உள்ள வெளிச்சம் வர வர ஒரு ஜோதி அங்கே எரிய என்ன ஆகுது? இருள் காணாம போகுது தானே? இருள் நீங்க விரட்ட தேவையில்லை. ஜோதி ஏத்துனா, விளக்கு ஏத்துனா இருள் காணாம போகுது. அவ்வளவுதான விஷயம். இதுக்கு ஏன் இவ்வளோ சுத்தி அழிச்சு நம்ம பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு தன்னுக்குள்ளே இருக்க ஜோதி ஏற்றத்துக்கு நீங்க தான் ஏற்றி ஆகணும். எவனாலையும் உங்களுக்கு ஜோதி ஏற்றி வர முடியாது. ஏன்னா உங்க ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு. உயிரே நீங்க தான் பிரகாசிக்கணும். நீங்க பிரகாசிக்கிறதுக்கு மனம் என்பத எண்ணங்கள் தடையா நிற்கிது. மனம் பாரு இருட்டா இருக்கு, ஓ இருட்டு, நான் என்னத்தை இங்கே செய்ய போறேன், ஒன்றும் இல்லை, வந்துடுங்க. ஆனா ஒரு குரு வருகையினால என்ன ஆகுது? வெளிச்சம் உண்டாகுது, தெளிவு உண்டாகுது. இப்போ நான் தெளிவுபடுத்திருக்கேன் உங்களை. அந்த இருள் பாருங்க சொல்றேன். இருளை பாரு, நீ இருளை பாருங்க. இதுக்கு முன்னாடி இருள் பார்த்தா இரு இங்க ஒன்றும் இல்லையே அப்படி போயிட்டீங்க. இப்போ நாங்க என்ன சொல்றோம்? இல்லை, நீ இருளை பாரு சொல்றேன். நீ இருளை பார்க்க நீ பாரு என்ன நடக்குதுன்னு. மனதை அங்கே வச்சு ஏற்று, மனதை அங்கே நீ திரியாக்கி அதில் உன்னோட ஜீவன் என்பது உள்ள ஒன்று இருக்கு, அதை வச்சு தீபமாக ஏற்று, இருள் தானா விளங்கிடும். அப்போ அறியாமை விளங்கிறதுக்கு என்ன தேவை?
ஒரு குருவோட போதனை தானே. அப்போ ஒரு குருமாரங்க உங்களுக்கு அந்த அறியாமை நீக்கிறதுக்காக, அந்த இருட்டு விளங்கிறதுக்காக உங்களுக்கு போதனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவளுக்கு தான் எங்க வேலை. வெளிச்சம் வந்த பிறகு குரு தேவை உங்களுக்கு. வெளிச்சம் வந்த பிறகு குரு தேவையா? இங்க பாருங்க, இந்த இடத்துல தான் எல்லாரும் செய்யற ஒரே பெரிய தவறு. ஏன் தெரியுங்களா? குரு தேவைன்னு சொன்னது உண்மை, சத்தியம். எப்போது குரு தேவைப்படுது? இருள் இருக்கிற வரைக்கும். அந்த குரு என்னவா இருக்க சொன்ன நானே? ஒளியா இருக்கிற சொல்றாரு. அவர் என்னவா இருக்காரு? ஒரு ஜோதியா தனக்கு ஒரு இருள் இருக்கிறவனுக்கு தன் விளக்கு, நான் ஒரு விளக்கா இருக்கேன், அந்த விளக்கு வந்து உங்க பக்கத்துல நிக்கிறப்ப உங்க இருள் நீங்கி போச்சா இல்லையா? வெளிச்சம் வந்தாலும் நீங்கி போச்சு. அந்த தீபத்தை கொண்டு உங்க தீபத்தை நான் ஏற்றி விட்டுட்டேன். உங்களுக்குள்ள இப்ப என் நெருப்பை உங்கள்கிட்ட கொடுத்து ஏற்றி விட்டுட்டேன். அதான் தெளிவுபடுத்துறேன். போதனை கொடுத்து எப்படி ஏற்றணும், என்ன செய்யணும், அது எது அகல விளக்கா இருக்கு, எந்த இடத்த வச்சு ஏற்றணும் சொன்னா அந்த வழி தெரிஞ்சா சின்னாங்க ஏற்றிடுங்க இல்லையா? இல்லாட்டி எந்த பொருளை வச்சு எது ஏற்றணும், எது ஏற்றணும் எரியும் தெரியாது உங்களுக்கு. இப்போ எல்லாம் கொடுத்துட்டேன், ஏற்றவும் விட்டுட்டேன். ஏற்றின பிறகு என்ன ஆச்சு? பிரகாசம், தெளிவு உண்டாச்சு தானே. தெளிவு உண்டான பிறகு நீ என்பது என்ன ஆச்சு? தெளிவு என்பது நீ தான் தெளிவா இருக்க. விழிப்புணர்ச்சி ஆச்சு, வெட்ட வெளியாச்சு, பிரகாசிச்சு, பெரும் ஒளியாக இருக்கு, வந்துருச்சுனே. அதுக்கு பிறகு அங்க அறியாமை இல்லை தானே. அப்ப அறியாமை இல்ல இடத்துல குருவோட வேலை அங்க இருக்கா? இல்ல. ஏன்னா குரு அதுக்கு முன்ன என்ன வந்தாரு? குரு என்ன வந்தாரு உங்களுக்கு? அங்க இருள் நீக்கிறதுக்கு, உங்க தீபத்தை ஏற்றதுக்கு அவரும் ஒரு ஜோதிய ஒளியா தானே இருந்தாரு.